Sai Satute Academy. Admission 2024. 15 years experience. Online and offline batches. Contact 9840-920751. தித்திக்கட்டும் இத்தமிழர் திருநாள் தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓர வழியெல்லாம் அண்ணன் கிட்ட பேசுனீங்களா, ஆனா ஒரு வார்த்தை உள்ள போய் மாயா கேம்பெயின் பண்ண போறேன்னு சொல்லுறீடா தம்பி அப்படின்ற வருத்தம் அண்ணனுக்கு கண்டிப்பா இருக்கத்தான் செய்யுது. வச்சோட போன் கால் பண்ணுவாப்புல அவனுக்கு இல்லை என்ன பண்ணிருக்க அப்படின்ட்டு. ஆனா ஒண்ணுப்பா, ஒரு விஷயத்த நீ விஜய் கிட்ட நீ பாராட்டும். வெளியில இருந்த ஒரு அப்ரஷன் ஆஃப் த டிப்ரெஷன் ஆஃப் த ஃப்ரஸ்ட்ரேஷன் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு போயிட்டு பரவாயில்ல நான் அதே சைட்ல நிக்கிறேன் அப்படின்ற ஒரு மன தைரியம் வந்துச்சுல, அது உனக்கு வருமா? உடனே ஸ்டாண்ட மாத்திர சென்டர் ஸ்டாண்டுங்க பல பேர்களை நம்ம பார்த்திருக்கோம். மாயாவுக்காக ஒரு பவுன்சரை விட்டு வச்சுக்கிட்டே போவாரு. விஜய் வர்மாவை வெளில தூக்குனாருன்னா டைட்டில் வின்னரை உள்ள இறக்கிருக்காரு. ஒரு ரீப்ளேஸ்மெண்டாவே வச்சு பிக் பாஸ் நடத்தின ஒரே ஷோ இது இந்த சீசன். இன்னைக்கு மொத்த எபிசோட்ல ஒரு சிறப்பான தரமான சம்பவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேன்ன கிடைக்கும். அது என்னென்ன 6 வைக்கிற மாதிரி போய் டொக்கு வச்சிருக்கீங்க. அப்படித்தானே இந்த சீசன்ல பண்ணாங்க. எவிக் பண்ண போற மாதிரி கொண்டு போயிட்டு சேவ்டுன்றாங்க. எவிக் பண்ற மாதிரி போயிட்டு அவங்கதான் வின்னர்ன்றாங்க. எவிக் பண்ற மாதிரி போயிட்டு நோ எவிக்ஷன்றாங்க. என்னென்ன பேசுறாங்க பாரு மாயா கிட்ட. ஆனா மாயா அவர்கள் இன்னொரு டைமென்ஷன். அக்கா எங்க அக்கா இருக்காங்கல்ல, எங்க அக்கா வரும்போது எங்க அக்கா என்ன சொன்னாங்கட்டா, எங்க அக்கா பார்த்தாங்களா, பார்த்துட்டு ஒரு மாதிரி நடந்துச்சா அப்படின்னு சொன்னாங்க. பார்த்து இருக்க சொன்னாங்கப்பா. என்ன பண்ணுவேன் இவங்களான்னு பார்த்தேன். நம்ம பையன் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி அமிச்சே அப்படின்னு சொல்லும் போது நம்ம டைட்டில் வின்னர் எப்படி இருந்திருப்பாரு. நாங்கள் 100 நாள் பண்ண சாகசம் உங்கள் பிக் பாஸ் சீசன் 7 சிறந்த கிரியேட்டிவ் டீமாக நாங்கள் செய்த கேம் ஷோ அப்படின்ற மாதிரி அவர்கள் காட்ட அந்த வீடியோ தொகுப்பு பண்ணி எப்படி பாக்குறாங்க. காசி செட்டி சீட்ல போய் 1000 ரூபாய்க்கு 3 ஜோடி பால் வாங்கிட்டு வந்து ஒரு பாலையும் உருட்டையே ஒரு கேம் ஆக்கி கொஞ்சம் முயல் பொம்மையை வாங்கிட்டு வந்து கொஞ்சம் ஃபோம் போர்டுகளை வாங்கிட்டு வந்து மொத்த பட்ஜெட்லயே எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஈவென்ட் மேனேஜரா கேட்டீங்கன்னா மொத்தம் 1 லட்சம் ரூபால மொத்த கிரியேட்டிவ் முடிச்சிட்டாங்க. இந்த 100 கோடி 200 கோடி செட்டு அதெல்லாம் சேவிங்ஸ். மாயாவுக்கு அகைன்ஸ்டா இருக்கிறவங்க அத்தனை பேரும் சூப்பர்னு சொல்லிட்டு இருந்த நம்மள ஓ மாயாவும் சூப்பர் தானே அப்படின்னு சொல்ல வச்சது யாரு? என் தம்பி தானே. உனக்கு மாயா ஸ்குவாடு தெரியும், ஆனா வீட்டுக்குள்ள இருந்த மாயா ஸ்குவாடோடைய அன்பினை தெரியுமா உனக்கு? என் தம்பிடா. என்னன்னு சொல்றீங்க? போறோன்னா யாருக்கெல்லாம் உரண்டு இழுத்தான்? யாரெல்லாம் அந்த வீட்டுல நம்ம நல்லவன் நினைச்சிட்டு இருந்தோமோ அத்தனை பேருக்கிட்டே உரண்டு இழுத்தானா இல்லையா? மாயாவை தவிர. ஆமா, மாயா தவிர மத்த எல்லாத்தையுமே உரண்டு எடுத்தாப்ல. விஷ்ணுலாம் அப்படி தட்டினா மூஞ்சி எகிரிடும் அப்படின்னு பிரதீப் செகண்ட் டைம் பேசுறேன். நீ ஃபர்ஸ்ட் டைமுக்கு போறேன், நான் செகண்ட் டைம் பேசுறேன். வைல்ட் கார்டு அப்புறம் சொல்றேன். ஆமா, வைல்ட் கார்டு என்ட்ரில என்ன சொன்னாப்லன்னா ஃபர்ஸ்ட் அந்த உடச்சு விட்டாப்ல தெரியுமா எல்லாத்தையும். அப்பம்போது சரி இவரு பிக் பாஸ்ல ஏதோ பயங்கரமா ஒட்டைக்க போறாரு, பயங்கரமா பண்ண போறாரு. கடைசியில அந்த நம்பிக்கையை தான் உடைச்சிட்டாரு. அதெல்லாம் எதிர்பார்க்கல. How do I tell youன்றது எனக்கு புரியல. பட் சொல்லுவோம், வேற வழி இல்லை. சில பேருக்கு பாக்குறாங்க How do I tell you நம்ம யோசிச்சோம்னா நம்மளுக்கு கழுவி ஊத்துவாங்க. அதனால நம்ம உண்மை சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம் மக்களே. ஆமா, எஸ். புரியல ஏன் உள்ள போன நீ? மாயாவுக்கு கேம்பெயின் பண்றதுக்காக உள்ள போன தம்பி. உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்க அண்ணன். போற வழியெல்லாம் அண்ணன் கிட்ட பேசுனீங்களா, ஆனா ஒரு வார்த்தை உள்ள போய் மாயா கேம்பெயின் பண்ண போறேன்னு சொல்லுறீடா தம்பி அப்படின்ற வருத்தம் அண்ணனுக்கு கண்டிப்பா இருக்கத்தான் செய்யுது. வச்சோட போன் கால் பண்ணுவாப்புல அவனுக்கு இல்லை என்ன பண்ணிருக்க அப்படின்ட்டு. ஆனா ஒண்ணுப்பா, ஒரு விஷயத்த நீ விஜய் கிட்ட நீ பாராட்டணும் தம்பி கிட்ட. வெளியில இருந்த ஒரு அப்ரஷன் ஆஃப் த டிப்ரெஷன் ஆஃப் த ஃப்ரஸ்ட்ரேஷன் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு போயிட்டு பரவாயில்ல நான் அதே சைட்ல நிக்கிறேன் அப்படின்ற ஒரு மன தைரியம் வந்துச்சுல, அது உனக்கு வருமா? உடனே ஸ்டாண்ட மாத்திர சென்டர் ஸ்டாண்டுங்க பல பேர்களை நம்ம பார்த்திருக்கோம். சைட் ஸ்டாண்ட் போட்டுருவாங்க சென்டர் ஸ்டாண்ட் சொல்லிட்டு. இந்த மாதிரி பல பேரை பார்க்கும் போது நான் மாயாவுடைய சைடு தான், ஐ ஆம் டீம் ஏ அப்படின்னு போய் உட்கார்ந்தவர் தான் என் தம்பி. இந்த மனதைரியம் யாருக்குமே வராதுண்ணே. அவ்வளவு போட்டு அடிக்கிறத சோசியல் மீடியால பார்த்துட்டு உள்ள போய் அந்த ஒரு மனதைரியம் யாருக்கு வராது. உங்க தம்பியை தவிர. கேண்டில் பாத்திருக்கியா? அது ஒரே மாதிரிதான் எரியும். நம்ம விஜய் வர்மா பாத்திருக்கியா? அவர் மாயா கூட தான் தெரியும்.
அவ்வளவுதான். எரியும் திரியும். ஓகே, ஓகே. இத பாக்குற உனக்கு எரியும், அது எனக்கு தெரியும். சரி, நேத்து 3 டிக்கெட் வீட்டுக்குள்ள வந்துச்சுல்ல, அதுல ஒரு டிக்கெட் ஆனா வினுஷா அவர்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல சம்பந்தமா போய் கேட்டு பிரச்சனை பண்ணி பார்த்தோம். அர்ச்சனா அவர்களை கேள்வி கேட்ட வினுஷாவை பார்த்தோம். ஆனா மாயா அவர்களை கேள்வி கேட்காத வினுஷாவையும் நம்ம பார்த்தோம். நீங்க சொன்னீங்க 24/7 ஏதோ கேட்டாங்க. அது உங்களை வெளியில அது மாயாவுடைய கண்டென்ட். என் மேட்டர்ல நீங்க ஏன் வந்து கை தட்டி சிரிச்சீங்க அப்படின்னு கேட்கல. அந்த வினுஷாவை நம்ம இன்னும் பார்க்கல. நாளைக்கு வினுஷாவை அமுச்சு விட்டுருவாங்க. அவங்க அந்த கதை வழியா போகும்போது நிக்சனும் ஜோவிகாவும் வீட்டுக்குள்ள வருவாங்க. மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லி இருக்கிறாங்க. நிக்சன் உள்ள வந்து மன்னிப்பு கேட்கிறேன் எல்லா கேமரா முன்னாடி அப்படின்னு சொன்னாப்ல. அப்புறம் வெளில போனா அப்படி மன்னிப்பு கேப்பாப்ல, நல்லா கேப்பாப்ல. அப்படி பாதுகாத்து ஏதோ தப்பு செஞ்ச, அதாவது நல்லது செஞ்சவனை காப்பாத்துற மாதிரி காப்பாத்துறாங்க. தப்பு பண்ணிருக்காப்லனா மாயாவுக்காக ஒரு பவுன்சரை விட்டு வச்சுக்கிட்டே போவாரு பிக் பாஸ். விஜய் வர்மாவை வெளில தூக்குனாருன்னா டைட்டில் வின்னரை உள்ள இறக்கிருக்காரு. ஒரு ரீப்ளேஸ்மெண்டாவே வச்சு பிக் பாஸ் நடத்தின ஒரே ஷோ இது எங்க வந்து இந்த சீசன். உங்ககிட்ட வாங்குற சம்பளத்துக்கு என்ன கார்போர்டு பொட்டிக்குள்ள அடைச்சு படுக்க வச்சிருக்காங்க. துறல என்ன சீக்கிரம் திறந்து என்ன விடுவீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கூட அந்த மனுஷன் இருந்தாங்க. இன்னைக்கு மொத்த எபிசோட்ல ஒரு சிறப்பான தரமான சம்பவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேன்ன கடையில அது என்னென்ன 6 வைக்கிற மாதிரி போய் டொக்கு வச்சிருக்கீங்க. அப்படிதானே இந்த சீசன்ல பண்ணாங்க. எவிக் பண்ண போற மாதிரி கொண்டு போயிட்டு சேவ்டுன்றாங்க. எவிக் பண்ண போற மாதிரி போயிட்டு அவங்கதான் வின்னர்ன்றாங்க. எவிக் பண்ற மாதிரி போயிட்டு நோ எவிக்ஷன்றாங்க. பாருங்க, மத்ததெல்லாம் ஓகே. இந்த வின்னர் எல்லாம் சொன்னீங்கன்னா பாத்துக்குவாங்கன்னு மக்கள் வந்து பயங்கர அதிருப்தி ஆயிடுவாங்க, கொந்தளிச்சிருவாங்க. மத்ததெல்லாம் ஓகே. பாரு, நான் மக்களை தப்பா சொல்றேன் நினைக்காத. நம்மளை வந்து பழக்கப்படுத்திருக்காங்க. ஒரு நாய்க்குட்டி இருக்குல்ல, நாய்க்குட்டி, அதை நீ எடுத்துட்டு வந்துட்டு ஒரு 7 நாள் செரலாக்ஸ் போட்டேன்னு வச்சுக்கோங்க, 8வது நாள் நீ கறியே போட்டாலும் சாப்பிடாது. செரலாக்ஸ் தான் வேணும்னு கேட்கு. அந்த மாதிரிதான் நம்ம ஆயிட்டோம். ஆனா அது நான் என்னைக்காச்சும் ஒரு நாள் கறியோட ருசியை பார்த்துட்டு மறுபடியும் அது வந்து போட்டவன் கறிய ருசி பார்த்துருன்னு பி கேர்ஃபுல் அப்படின்னு போட்டோட சொல்றேன். நான் அப்படி வந்து நினைச்சேன். உங்களுக்கு ஒரு கருத்து சொல்லிருக்கேன். என்னன்னா அப்ப என்ன தொக்கா நம்ம எல்லாம் பாக்குற எல்லாரும் தக்காளி தொக்கா சொல்லுங்க. டேய், ஒரே ஒரு கனெக்ஷன்ல 5 பேர் டிவைஸ்ல பாத்துக்கிட்டு இருக்கீங்க. தக்காளி தொக்க பத்தி பேசுறீங்க. அவங்க 60 கேமரா வச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்கடா. ஆக்குவாங்க நம்மள ஒரு முட்டாளா. முட்டாள் ஆக்குறதுக்கு அத்தனை தகுதியா உங்களுக்கு இருக்குடா. முட்டாள் ஆகிறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா? எனக்கெல்லாம் அது ஆக்குறாங்களே. இப்படி முட்டாள் ஆகல. இந்த ஷோவை இவ்வளவு நாள் பார்த்த நீ முட்டாள் கிடையாது. இல்ல நான் முட்டாள் கிடையாது. முட்டாள்தான் ஒத்துக்கிறேன். முட்டாள்தான் இப்ப இருக்கு முட்டாள். ஓகே, சோ இன்னைக்கு வந்து சரவணன் விக்ரமோட என்ட்ரியில நாம எல்லாரும், அதாவது நீங்க எல்லாரும் எதிர்பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல, நான் சரவணன் விக்ரம் கிட்ட கேள்வி கேட்டு 2 நாள் சோறு தண்ணி இல்லாம, இப்படிப்பட்ட ஒரு நல்ல பிள்ளையவா நான் பார்த்துட்டேன், இப்படிப்பட்ட ஒரு நல்ல பிள்ளையா நான் கிண்டல் பண்ணிட்டேன், இப்படிப்பட்ட ஒரு நல்ல பிள்ளைகிட்டேயா நான் வந்து கேள்வி கேட்டுட்டேன், இப்படி நான் பல கோணத்துல ஃபீல் பண்ணிட்டு இருந்த மொமெண்ட நீ வாழவே இல்லை. இல்லை, நீ வாழ என்னல இவ்வளவு சொன்ன, உள்ள போன மாயா கிட்ட கேள்வி கேட்பேன். மாயாவை பார்க்கும் போது நான் கேள்வி கேட்பேன், என்ன ஏன் அப்படி பண்ணீங்கன்ட்டு. ஆனா நீ என்ன பண்ண, எங்க அம்மா உங்களை அப்படி நினைச்சிட்டாங்க, என் தங்கச்சி அப்படி நினைச்சிட்டாங்க, நீங்க ஒண்ணு நினைச்சுக்காதீங்க, நான் வந்து சும்மா அப்படின்றாப்ல.
எனக்கு என்னன்னா ஏதாச்சும் கேள்வி கேட்பாருன்னு பார்த்தா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை கேள்வி கேட்டவரை போய் கேள்வி கேட்டு வந்திருக்காங்க அவங்க தங்கச்சியை போய். ஐயா 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 அவங்களாச்சும் கேள்வி கேட்டாங்களே அதையாச்சும் விடுங்களேன், மறுபடியும் என் தங்கச்சியை போய் நான் கேட்டேன்னு சொல்றீங்க. எனக்கு வருத்தமே என் தங்கச்சி கேரக்டர் மாதிரி தான். அண்ணன் மேல எவ்வளவு பாசம், ஆனா அண்ணன் பூரா விஷம். அடுத்த வாட்டி பிக் பாஸுக்கு போற கண்டஸ்டன்ட்டுக்கு நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன், நீங்க பிஆர் டீம் வைக்க வேணாம். நீங்க பாட்ஸ் வைக்க வேணாம். அப்புறம் வெளியில ஸ்காடு வைக்க வேணாம். நீங்க செய்ய வேண்டியது ரெண்டே விஷயம் தான். கௌதம் வாசுதேவன் சார உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், லோகேஷ் கனகராஜ் பிரதரை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அண்ணன் கூப்பிடுற அளவுக்கு. இந்த ரெண்டு பேரை மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா உள்ள இருக்கிற அத்தனை கண்டஸ்டன்ட்டும் நீங்க எவ்வளவு வேணா அடிக்கலாம், என்ன வேணா செய்யலாம், அத்தனை பேரை உங்களுக்கு சொம்பு தூக்குவாங்க மக்களே. ஆனா இதெல்லாம் ரொம்ப ஒஸ்ட்னா. கௌதம் சார் படத்தை சைன் பண்ணிட்டு லோகேஷ் அண்ணாட்ட போன் போட்டு பேசணும், என்னென்னலாம் சொல்றது. இது எத்தனை வாட்டி சொல்லியிருப்பாங்க நீங்க யாராவது யோசிச்சு பாரு. நிறைய டைம். அந்த அன்னைக்கு ஒருத்தன் உதயண்ண, கிருத்திகா அண்ணி உங்களுக்கு இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். இந்த சீசன்ல ஒருத்தங்க கௌதம் மேனன் சார், லோகேஷ் கனகராஜ் அண்ணன் உங்களுக்கு இனிய நியூ இயர் வாழ்த்துக்கள். எனக்கு வித்தியாசம் தெரியல, என்ன ஒரே வித்தியாசம், அவர் உருட்டுக்கு அவருக்கு யாருன்னே தெரியாது, இவங்களுக்கு தெரியும், அவ்வளவுதான் பெரிய வித்தியாசம். அண்ணா இந்த ஒரு ரெண்டு விஷயத்த வச்சுக்கிட்டு எனக்கு அவரை தெரியும் எனக்கு இவரை தெரியும் அப்படின்னா இவங்க எல்லாம் வந்து அப்ப இவங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நம்ம எல்லாம் அவங்களுக்கு தெரியற மாதிரி ஆயிரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களான்னு தெரிய மாட்டேங்குண்ணா. அதாவது சினிமாவில் டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரெண்டு நேம் பெரிய நேம். அப்ப இவர்கள் கான்டாக்ட் இருந்தால் இந்த ரெண்டு பேரை நாம வந்து சந்திக்க நேரிடும், நமக்கு வாய்ப்புகள் வரும் நினைச்சிருந்தா. இஸ் இட் நாட் இன்டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ்? விஜய் சார் கூடயே நடிச்ச ஒருத்தவங்களோட பழகி அவங்களுக்கு சொம்பு தூக்கி அவங்க அடுத்த படத்துல நடிச்சு ஸ்டார் ஆகிறது எவ்வளவு பெரிய விஷயம். உனக்கு ஹார்ட் ஒர்க் பாக்குற தம்பி, ஸ்மார்ட் ஒர்க்கே உனக்கு வரலையே. என் தலைவி மாயா கிட்ட இருந்து கத்துக்கோன்றேனா. லோகேஷ் கனகராஜ் பிரதருக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்கு, யூடியூபர்ஸ், பிக் பாஸ் ஆட்கள் இவங்க எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணுவார். அது தெரியும், பாத்திருக்கியா? நம்ம சாந்தி அக்கா எங்க நடிச்சாரு, மிஸ்கின் ஒய்ஃபா நடிச்சாருல. ஜனனி என்ன பண்ணாங்க, அமுதவாணனோட கேம் விளையாடினாங்களோ இல்லையோ விஜய் சார் படத்துல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. சாண்டி மாஸ்டர் அவரு பாட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாப்புல விஜய் டிவில, அவரை பிக் பாஸ் குள்ள கூப்பிட்டு வந்தாங்க. அவரு சைக்கோ ரோல்ல லியோல வேற மாதிரி பண்றாப்புல க்ளோஸ் அப்ல வந்து சாக்லேட் காஃபி. அப்ப உனக்கு கருத்து இதுல இருந்து என்ன தெரியுது? ரெண்டானவங்களை வச்சு எடுக்காப்ல பிளஸ் யூடியூப் செலிபிரிட்டிஸ் பிளஸ் பிக் பாஸ். அது வந்து ஒரு நல்ல விஷயம். அது வந்து லோகேஷ் கனகராஜ் சார கண்டிப்பா நம்ம வந்து பாராட்டணும். நான் பார்த்திருக்க நேரம் நம்ம நிறைய பேசியிருக்கோம் ஒரு இதுல, பட் நான் சொல்றேன் உங்களுக்கு ஜென்ரலா. சோ அப்படி இருக்கும் பட்சத்துல அவருக்கு வந்து அதோடைய இது பிடிக்கும் அப்படின்றத எல்லாருக்குமே தெரியும். இண்டஸ்ட்ரியில அவர் வாய்ப்புகள் கொடுப்பாருன்றது இந்த இண்டஸ்ட்ரி எல்லாருக்கும் தெரியும். அப்ப சினிமாவில் ஆல்ரெடி உள்ள வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதான் நான் பாக்குறேன். புரியுது, ஒரு ஸ்டெப்பா வச்சு முன்னேறிடலாம் அப்படின்னு பாக்காங்க. ஆமா, முன்னேறிடலான்றதை விட அவங்களுடைய தாட் ப்ராசஸ். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இருக்காங்க தம்பி, ஒருத்தன் கூட ஒருத்தனுக்கு ஒத்தே போகாது, ஆனா இவனுக்கு தேவைப்படுவான். ஒத்து போகாத ஒரு ஆளோட எனக்கு சில விஷயங்கள் இவனால் நடக்க வேண்டியது இருக்கு, அதற்காக அவங்க கூட டிராவல் பண்ணணும்னு நினைக்கிற ஆளுங்க நிறைய பேர். சோ அந்த மாதிரிதான் எனக்கு தோணுது. இது என் கருத்து தான், இதுதான் நடந்துச்சான்னு என்ன கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. இப்படியும் இருக்கலாம்னு ஒரு டைமென்ஷன் தான் நான் காட்டுறேன். ஓகே, இப்ப உள்ள வந்த நம்ம தலைவன் டைட்டில் வின்னர் என்ன சொல்றான் அப்படின்னா, கூகுள் அடிச்சாவே டைட்டில் வின்னர்ன்றது நான் தான் வரேன். எனக்கு வடிவல் சார் ஏய் ஃபூல் அவன் உன்னை கலாய்க்கிறான்டா.
ஆனா இதுல என்ன கொடுமைனா பிக் பாஸ் காக்ரோச் அடிச்சாலும் தலைவன் தான் வரான். உனக்கு சிரிப்பு வருது, எனக்கு புரியுது. கொட்டாய் வந்த இடத்துல உனக்கு சிரிப்பு வரும்போது பிக் பாஸ் உடைய கோட்டைக்குள்ள ஒரு தலைவன் வரக்கூடாதா? தலைவன் மேல உங்களுக்கு என்னடா அப்படி காட்டு? உள்ள வந்தாலும் விஷ்ணுவுடைய கேம நான் வந்து வெளியில பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு உருட்டாம்ப சல்லி சல்லியா உடஞ்சு போயிட்டான். என்னென்ன பேசுறாங்க பாரு மாயா கிட்ட. ஆனா மாயா அவர்களுக்கு ஒரு டைமென்ஷன். எங்க அக்கா இருக்காங்கல்ல, எங்க அக்கா வரும்போது எங்க அக்கா என்ன சொன்னாங்கட்டா, எங்க அக்கா வந்து பார்த்தாங்களா, பார்த்துட்டு ஒரு மாதிரி நடந்துச்சா அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பார்த்து இருக்க சொன்னாங்கப்பா. என்ன பண்ணுவேன் இவங்களான்னு பார்த்தேன். நம்ம பையன் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி அமிச்ச அப்படின்னு சொல்லும் போது நம்ம டைட்டில் வின்னர் எப்படி இருந்திருப்பாரு சொல்லுங்க. ஆனா வெளியில போய் ஒரு எபிசோட் கூட பாக்கலண்ணா இவர். வெளியில இவர் அட்லீஸ்ட் இவர் போறதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட பார்த்தாலே தெரிஞ்சு போயிருமேண்ணா. பேசினானே ஒருத்தே கிடையாது, அவன் எல்லாம் ஒருத்தே கிடையாது, வேஸ்ட், தண்டம், இதெல்லாம் பேசினாப்ல மாயா. ஒரு 2 அப்ப இந்த காக்ரோச் கண்டென்ட் நான் வீடியோவே பிளே பண்ணி காட்டியிருக்கேன். அப்ப எனக்கு எவ்வளவு காண்டா இருக்கு. அதாவது டைட்டில் வின்னருக்கு பிளே பண்றதுக்காகவே ஒரு வீடியோ எடிட் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு தங்கச்சி வீடியோ எடிட் பண்ணி கொடுத்தாங்க. அதையும் நான் காட்டியிருக்கேன் ஆஃப்லைன்ல. எல்லாத்தையும் கண்டிப்பா ப்ரோ கண்டிப்பா அப்படின்னு இது பண்ண மனுஷன் உள்ள போனோன்னு ஹலோ மாயா சார் ரொம்ப சார் அப்படின்ற மாதிரி டோட்டலா மாறிட்டாப்ல. சார் பாருங்க சார் தேவதை சார் அப்படின்ற மாதிரி ஆயிட்டாங்க. இது ஒரு புறம். இன்னொரு ஒதுக்குப்புறத்துல சரி இன்னொரு புறத்துல ஐயோ வருகிறார் நம்ம பிக் பாஸ் வீட்டின் ஜான் சீனா. அவர் எங்கடா இருக்காருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மணி அப்படியே போய் விக்ரம கட்டி புடிச்சிட்டு எட்டி பார்க்கும் போது மணியை மணி வந்து கூல் சுரேஷை பார்த்தோட எச்சிப்ப அப்படின்னு தள்ளி விட்டு ஜம்ப் பண்ண மொமெண்ட நம்மளால மறக்கவே முடியல. ஆமா அது கண்ணுக்குள்ளேயே நிக்குது மக்களே. அவங்க கேங்ல எல்லாம் கூல் சுரேஷ் எல்லாம் அவங்க கேங் தானே, மணி அவங்க கேங் தானே. அதான் சொல்றேன் மணி கேங். அப்பா ராசா கடைசியா எனக்கு போய் எங்க கேங்குக்கான ஒரு ஆள் அமிச்சிக்கிறேன், பூரா அவனோட கேங்கு தான் அமிச்சதெல்லாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு நிலவரத்துல கூல் சுரேஷ் வராது, ஒரு படம் போட்டு காட்டுறாங்க. அதுல முக்காவாசி கூல் சுரேஷ் தான் பேசிட்டு இருக்காங்க. அதாவது கிரியேட்டிவ் டீமின் கிரியேட்டிவிட்டி. நாங்கள் 100 நாளில் பண்ண சாகசம் உங்கள் பிக் பாஸ் சீசன் 7 சிறந்த கிரியேட்டிவ் டீமாக நாங்கள் செய்த கேம் ஷோ அப்படின்ற மாதிரி அவர்கள் காட்ட அந்த வீடியோ தொகுப்பு பண்ணி எப்படி பாக்குற தம்பி. காசி செட்டி சீட்ல போய் 1000 ரூபாய்க்கு 3 ஜோடி பால் வாங்கிட்டு வந்து ஒரு பாலையும் உருட்டுறையே ஒரு கேம் ஆக்கி கொஞ்சம் முயல் பொம்மையை வாங்கிட்டு வந்து கொஞ்சம் ஃபோம் போர்டுகளை வாங்கிட்டு வந்து மொத்த பட்ஜெட்லயே எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு ஈவென்ட் மேனேஜரா கேட்டீங்கன்னா மொத்தம் 1 லட்சம் ரூபால மொத்த கிரியேட்டிவ் முடிச்சிட்டாங்க. இந்த 100 கோடி 200 கோடி செட்டு அதெல்லாம் சேவிங் செட். சோ இந்த மாதிரி நீங்க ஒரு போனா அப்படி ஒரு எபிசோட் இருக்கும் போது ராம்போ கிரபோ மாதிரி உள்ள பிராவோ வராரு பூங்கொத்தோட எல்லாருக்கும் பூவை கொடுத்துட்டு நான் உங்களுக்கு எல்லாம் பூ கொடுக்குறேன், ஆனா நீங்க எல்லாம் எனக்கு காதல பூ வச்சு அமிச்சிங்க அதை நான் மறக்கவே மாட்டேன்றான்ற மொமெண்ட்ல தான் பிராவோ தம்பி இருந்ததை நம்மளால உணர முடியும் மக்கள். ஓகே டன். ஓகே டன். இந்த எபிசோட்ல அர்ச்சனாவுக்கும் தினேஷுக்கும் நேத்துல இருந்து ஒரே பிரச்சனையா இருக்கு. எனக்கு என்னமோ தினேஷ் கேப்டன்சில தான் அர்ச்சனாவும் விசித்ரா அவர்களும் வீட்டை விட்டு நாங்க ஜெயிலுக்கு போக மாட்டோம்னு கார்டன் ஏரியால உட்காந்து தர்ணா பண்ணும்போது 2 பேர் மேல செம்ம வன்மத்துல இருந்திருக்காரு தினேஷ் அப்படின்றது இப்ப நம்மளுக்கு தோணுது. என்ன தம்பி
அந்த வன்மத்தின் காரணமாக விசித்ரா அவர்களை அட்டாக் பண்ணி கொண்டே இருந்த தினேஷ் அவர்கள் விசித்ரா போனதுக்கு அப்புறம் என்ன செய்யறது என்றதை தெரியாமல் இப்போது அர்ச்சனா மேல உட்கார்ந்து வச்சு செய்கிறாரோ அப்படின்ற ஒரு டவுட் வருது. அதை பார்த்து கொண்டிருந்த பிக் பாஸ் இந்த எவிக்ஷன் ப்ராசஸை கொண்டு வந்து அதில் ஜெயிலுக்கு போற கதவை தினேஷுக்கு அனுப்பிச்சு விட்ட சிங்க் பண்ண மொமெண்ட்டையும் நம்மளால பார்க்க முடியும். Sai Satute Academy. Admission 2024. 15 years experience. Online and offline batches. Contact 9840-920751. தித்திக்கட்டும் இத்தமிழர் திருநாள் தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.